ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோனா, நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு புளிக்குழம்பு செஞ்சேன். அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக பூண்டு அண்டு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார் ரிஷப் டேடியை மார்க்கெட்லேருந்து. ஸோ வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு அண்டு சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட் டைம் செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பூண்டு வாங்கிட்டு வந்தார். ஏன்னா சின்ன பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஹெல்த்துக்கு நாட்டு பூண்டு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பட் பெரிய பூண்டு வாங்கிட்டு வந்தார். 2 பேரும் சேர்ந்து பூண்டு வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். இங்கே பாருங்கள், மிளகா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு, வேண்டாங்கிறான். செம்ம சேட்டை பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப், ஒரே சேட்டை. ஆக்சுவலாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக பேசி போடலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். பட்டு பக்கத்து வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் சரியாக பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சேன். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வடிக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் சாப்பாடு வடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். எங்கள் நேபாளில் உப்பு போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தமிழ்நாட்டு ஸ்டைலில் சாப்பாடில் உப்பு போடுவோம். உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவும் அப்படிதான் சாப்பாடு வடிக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த உப்பு லெவல் கரெக்டாக இருக்கும். கீழே சிலிண்டரில் கேஸ் ஆன் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பற்ற வச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் புளிக்குழம்பு, பூண்டு புளிக்குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே புளி ஊற வச்சிட்ருக்கேன். இங்கே எல்லாமே கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் விசில் வந்த உடனே எடுத்துட்டு குழம்பு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் உரிக்கும் போது கண்ணில் தண்ணி வரும் செம்மையாக. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உரித்ததுக்கப்புறம் எனக்கு கட் பண்ண பிடிக்காது. அப்படியே போடணும் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டையாக அப்படியே போடணும். சாப்பாடு கூட எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொஞ்சம் வேறு லெவல் சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றுனேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் புளியில் எவ்வளோ இது மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு சமையல் ரொம்ப பிடிக்கும். பட் ரிஷப் டேடிக்கு பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியல. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் ரிஷப் தூங்குவான். அந்த கேப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் பண்ணுவோம். பட் இப்போலாம் சுத்தமாக தூங்குறதே இல்லை, ஒரே சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மத்தியானம் நிறையா துணி துவைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் ஊற போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊற போடும்போதே
மேலே டேங்க்கில் வந்து தண்ணி காலி. ஸோ அதனால் ரிஷப் டேடி வந்து மோட்ரு ஆன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி பிடிக்கும் போதே தண்ணி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிஷப் டேடி வந்து மோட்ரு ஆன் பண்ணார். மோட்ரு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் மோட்ரு ஆனில் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டேங்க் வந்து ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் துணி துவைச்சதுக்கப்புறம் ரிஷப் டேடி தான் காய போடுவார். ஏன்னா எனக்கு வந்து ஹைட்டு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ரிஷப் டேடி தான் எப்போயுமே துணி காய போடுவார். நான் வந்து எட்டி எட்டி காய போடும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து ஒரே வலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போயுமே ரிஷப் டேடி தான் துணி காய போடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷப் டேடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு வந்து மீனில் தான் புளி கரைச்சி ஊற்றினா ரொம்ப பிடிக்கும், மீன் குழம்பு. மற்றபடி புளி குழம்பு அவ்வளோக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். மீன் குழம்பு, ரசம், இந்த மாதிரி புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ரேராக தான் சாப்பிடுவார். துவைச்ச துணி எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் காய போட்டாச்சு. நிறையா துணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே ரிஷப்போட துணி தான் நிறையா இருக்கும். ஸோ எல்லா துணியும் துவைச்சி காய போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் பூண்டு, வெங்காயம் அப்படியே உருண்டை உருண்டையாக அழகாக இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்ணும் போல் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து ரிஷப்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். என்ன ட்ரெஸ்ஸு வந்து ரிஷப்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். காம்போ ஆஃபரில் ஃப்ரெண்ட்ஸ் 3 செட் ஆஃப் இது டிஷர்ட் அண்ட் பேண்ட்டு ஃபுல் ஸ்லீவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேமரா தள்ளி வச்சு பேசினாலே எக்கோ அடிக்குது. அதனால வந்து எப்போயுமே கேமரா கிட்ட வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவேன். பட் இருந்தாலும் வாய்ஸ் வந்து நல்லா கேட்கல. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ எடிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க பார்க்கலாம். பட் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரிஷப்க்கு வந்து பெரிய சைஸ் தான். 2-3 இயர்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன். பட் ரொம்ப சைஸ் லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தடவை வந்து நான் லைட் கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். லைட் கலர் வந்து ரிஷப்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைட் கலரில் டிஷர்ட் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஃபுல் ஸ்லீவ் தான். ஃபஸ்ட் டைம் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஷர்ட் வந்து ஒரு கலர், அதுக்கப்புறம் பேண்ட் வந்து ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிஸ்தா கலருக்கு வந்து பிளாக் கலர் பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பட் ரிஷப்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதே இல்லை. மொபைல் இஎம்ஐ முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி இஎம்ஐ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாம்பா இருக்கும்போது கூட நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணல, எல்லாமே ஆஃப்லைன் தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிஷப்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கலர் செம்மையாக இருக்குது. ரிஷப் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்து ஆஃப் ஸ்லீவ்ஸ் டிஷர்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்
வாங்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். கலர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மீஷோவில் வாங்கல, ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு வந்து 400க்குள்ளேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ ரிசப்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட் கலர் வந்து செம்மையாக இருக்குது, ரிசப்க்கு வந்து செட் ஆகுது லைட் கலர். ஸோ பிங்க் கலர் டிஷர்ட் அண்டு பிளாக் கலர் பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சைஸ் வந்து பெரிய சைஸ் தான் வாங்கணும், ஏன்னா ஃப்யூச்சரில் கூட வியர் பண்ணிக்குவாங்க. அதனால் பெரிய சைஸாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.